கார்த்திக் கீதா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். நீ யார் முதல்ல அப்படின்னு கார்த்தியை பார்த்து கீதா வந்து கேட்குறாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. நர்ஸ் வந்து வராங்க. வந்தோன்னே வந்து நீங்கள் யார் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. யார் முதல்ல என்னை வந்து சேர்த்தா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் ஹஸ்பண்டு தான் உங்களை இங்கே வந்து சேர்த்தாங்க. என்னது ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லும்போது தலையில் வந்து கை வைக்கிறாங்க. கீதா வந்து கார்த்தி மாதிரியே மிகப்பெரிய வந்து தொழில் அதிபர் போல் ஏகப்பட்ட மீட்டிங்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி கோட் சூட்டோடு வந்து மாதம் வந்து அந்த இடத்துல ஸ்பீச் கொடுக்குற மாதிரி தலையில் கை வச்சுட்டு அப்படியே ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகவே இல்லையே, அதுக்குள்ளே எப்பட்றா வந்து கல்யாணம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சேர்த்தது யார் முதல்ல அவங்கள வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி மாட்டுக்கு வெளியில் வந்து சோகமாக இருக்காங்க. தீபாவுக்கு முதல்ல என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையேன்னு கார்த்தி வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. தீபா இப்படி இருக்காங்க, அவங்க கண் முழிச்சா மட்டும்தான் எல்லா விஷயமும் வந்து தெளிவாக வந்து தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு தீபா இருக்கிற விஷயம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து அப்படியே அவங்க கிட்ட வந்து பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. ஏங்க உங்கள் ஒய்ஃப் வந்து கண் முழிச்சிட்டாங்க, ஆனால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னங்க ஆச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி மட்டும் குடுக்குன்னு ஏஞ்சி உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன மிஸ்டர், நீ தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி கையெழுத்தெல்லாம் போட்டியாமே, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க ஆச்சு என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கார்த்திக்கு துக்கி வாரி போட்டுருது. ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏய் எனக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்கிறேன், நீ என்னன்னா என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லி ட்ராமா க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சார் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு சார், நீங்கள் வந்து அன்பா பாசமாக வந்து இருக்கீங்க, நீங்கள் காட்டின அன்பெல்லாம் உண்மைன்னு எனக்கு புரியுதுன்னு அந்த நர்ஸ் மட்டுக்கும் பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல இருக்குது. நான் அப்புறமேட்டு வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன் சார்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குன்னு அந்த நர்ஸ் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க. ஒரு பக்கம் சரி சரி எனக்கு புரியுது, நீ வந்து ஹஸ்பண்டுன்னு சொன்னால் மட்டும்தான் எனக்கு இங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து என்னை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஆமாம் ஆமாம், இங்கே ஹஸ்பண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தது எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. உனக்கு நிறையா வந்து செலவு வச்சுட்டேன்னா சொல்லுப்பா, நீ எவ்வளோ செட்டில் பண்ணணுமோ அந்த காசை வந்து சொன்னோன்னா நான் அதை விட உனக்கு அதிகமாகவே தரேன்னு சொல்லி இங்கிலீஷில் 4-5 வார்த்தையை வந்து சேர்த்து சொன்னோன்னே கார்த்திக்கே வந்து ஒன்றும் புரியல. இது என்னது நம்ம தீபா மாதிரியே இருக்குது, டோட்டலாக நம்ம தீபாவை மாதிரியே தெரியலையே நடவடிக்கையை பார்த்தா அப்படின்னு கார்த்தி வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி வேதனையோடு இருக்காங்க. இவங்க தீபாவா இல்லை வேற யாரா ஒன்றும் புரியலையே, சத்தியமாக நான் யார் என்ன ஏதுன்னு தெரியலையா, யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கீதா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் கிளிப்புலிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னை கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, முதல்ல எதுக்கு நீ இப்படி உரிமையாக வந்து கூப்பிட்டு இருக்க, நீ என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்கிறியே, சரி எல்லாரும் இருக்கிறப்ப இல்லை இல்லாதப்ப சொன்னேன்னா அதில் ஏதோ லாஜிக் இருக்குது கரெக்டுன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ யாருமே இல்லை, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், என்கிட்டயே வந்து காது குத்துற எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்க, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தீபா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்கும்போது, என்னது தீபாவா, என் பேர் என்ன தெரியுமா கீதா, முதல்ல நீ ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கீதா உடனே வந்து கார்த்திக் ஒன்றும் புரியவே இல்லை, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தூங்கி எந்திரிங்க ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வந்துடுறாங்க. என்னப்பா இது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து சாமிக்கிட்ட வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. இது என்னப்பா புது வகையான ஒரு பிரச்சனையாக வந்து வந்திருக்கேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க கார்த்தி. என்னடா அது நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல கீதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. தனியாக இருக்கிறப்ப இவர் ஏன் அது மாறலாம் ஹஸ்பண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கணும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி புரிஞ்சா என்ன புரியலண்ணா சரி அடுத்தது என்ன பண்ணுன்னு நமக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி கீதா வந்து திங்க் பண்ணிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி ட்விஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு.